ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, ஒரு நாள் நள்ளிரவுல நண்பர்களோட சேர்ந்து துடுப்பாட்டம் ஆட போனேன். நண்பர்கள் கூட ஆடும்போது ஆட்டம் என்னமோ அற்புதமா தான் இருக்கும். ஆனா இவனுங்க அடிக்கிற போங்ல இருந்து வெளில வரதான் பெரிய போராட்டமா இருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். விளையாடி முடிச்சுட்டு வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த நாள் நல்லா இருந்ததுல அப்படின்னு ரசிச்சுட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அப்பதான் அதை பார்த்தோம். ஒரு தெரு நாய். ஆஹா, இப்பெல்லாம் நடுராத்திரில பேயை பார்த்து கூட எவனும் பயப்படுறது இல்ல. நாயை பார்த்தே நடுங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் விளையாண்ட விளையாட்டுல வெற்றி பெற்றது சாதனை இல்லடா. 4 தெரு 40 நாய்களை கடந்து வீட்டுக்கு போனோம் பாரு, அதுதான் சாதனை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பீதி அலாவுதீன் பூதம் மாதிரி கிளம்பிச்சு. ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ஒத்தையா வந்து ஓரமா ஒதுங்கி போற வம்சமா தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் தெருக்கு ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு கெண்டக்கால குதிரை எடுக்கிற வம்சமா மாறிட்டாங்க. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும், ஆம்புலேஸ் இருந்து பொம்பளேஸ் வரைக்கும் இவங்க கிட்ட கடி வாங்காத ஆளுங்களே கிடையாது. இவங்க கடிக்காத பகுதிகளும் கிடையாது. ஆனா இவங்க கிட்ட அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு போடுறாங்க. பாவம், இதனால சில பேர் இறந்தே போனாங்க. பல பேர் வெறிநாய் நோயில அவதிப்பட்டு இருக்காங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பே மாத்த வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். நாய் பிரச்சனை நாடாளுமன்றம் வரைக்கும் போகணும். யாரு கண்டா? இவனுங்கிட்ட பேராபத்தே வண்டி ஓட்டும் போது தான். ஆமா வேகத்துல அசைஞ்சு போனாலும் சரி, அசுர வேகத்துல ஆடிட்டு போனாலும் சரி துரத்திடுறாங்க. ஊருக்கு ஒரு தெருநாய் பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல. இப்பெல்லாம் தெருக்கு தெரு தெருநாய் பிரச்சனை. என்ன பண்றேன்னு தெரியாம பல பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு கூட்டம் குதூகலமா எவனா கொதறலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. நாம இவங்கள பத்தி இப்படி பேசுறோம், அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? மாப்பிள 2 கறி துண்டு தொக்கா மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணலாம் இவனுங்கள? மாமா, நம்ம பகல சும்மா தூங்கினும் போது நம்மள கல்ல விட்ட 2 பேரும் இருக்கானா பாரு. நமக்கு சோறு போடுற பேர்ல கெட்டு போன சாப்பாட போடுவாங்களான்னு பாரு. நானும் என் குருவுமாவும் ஒன்னா குஜால்ஸ் பண்ணிருக்கும் போது நம்மள வண்டி ஏத்த வந்தவனான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, 2 வெத்து வெட்டுங்க, விட்டுலாமா? சரி விட்டுருப்பா, நம்ம நேத்தன ஒருத்தனை வச்சு செஞ்சோம். நாளைக்கு கணம் வந்தா பாத்துக்கலாம். தமிழா பாத்து போங்க. எங்க அண்ணா தந்த போறாரு, அவரும் ஊராரான்னு பாப்போம். அட பாவீங்களா, தெருக்கு தெரு ஒரு பெரிய கூட்டமைப்பே வச்சிருக்கீங்களா? அதாவது பெரிய நெட்வொர்க். இவனுங்களை கடந்து வீடு போய் சேர்றது நிச்சயம் இல்லாம இருக்கும் போல இருக்குது. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு செதறி சிட்டா பறந்து போயிட்டான் என் நண்பன். டேய், அடுத்த தெருல கடிவாங்க போய் சேரு அப்படின்னு வாழ்த்தி அனுப்பிச்சேன். இந்த நாய் பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு. இவங்க எல்லாருமே கொண்டு போட்டு புதைக்க மனசும் வரல. பாவம், அவங்களும் உயிர் தானே அப்படின்னு நினைக்க தோணுது. மனுஷங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. பல பேர் பல இடங்கள்ல கண்டமணிக்கு கடி வாங்கி திரியிறாங்க. அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவு கிட்ட கேட்டேன். இந்தியால தெருநாய் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த நாய்களை பல பேர் கடிப்படுறாங்க, பல பேர் நோய்க்கு ஆளாகிறாங்க. அந்த நாய்களை கொல்லவும் முடியல, அதுங்களை அப்படியே விடவும் முடியல. இதுக்கு நல்ல தீர்வா சொல்லுங்க, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. தெருநாய் பிரச்சனைக்கு முதல்ல அவற்றை கருத்தடை செய்யணும். இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும். மக்களுக்கு தடுப்பூசி போடுறதை அதிகப்படுத்தி நோய் பரவலை குறைக்கலாம். உள்ளூர் அமைப்புகள், அரசு, என்ஜிஓக்கள் இணைந்து நாய்களுக்கு உணவு, தங்குமிடம் கொடுத்து மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் நிலையான தீர்வு. எழுத்து பிழையை கண்டுக்காதீங்கப்பா. உங்களோட தீர்வு என்ன? கருத்துல போடுங்க.